அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. குறிப்பாக பண கஷ்டம் நீங்கணும், பணத்தடை நீங்கணும், வீண் விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடாது. பணம் நம்மக்கிட்டேருந்து செலவானாலும் அது சுப செலவாக தான் இருக்கணும், விரைய செலவாக இருக்கக்கூடாது. அப்படி சுப செலவுக்காகவே நம்ம பணம் செலவு செஞ்சாலும் அது 2 மடங்கு வேகமாக நம்மக்கிட்டே திரும்பி வரணும். கையில் பணம் தங்கணும், பர்ஸில் பணம் தங்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் அப்படிங்கிறது நிச்சயம். என்ன பரிகாரம் செய்யணும், இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சித்திரை மாதத்திற்குண்டான, அதாவது மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு எப்போ வருது என்பது குறித்து வாக்கிய பஞ்சாங்கப்படி டைமிங்கும் அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி டைமிங்கும் நான் நேற்று இரவே ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. மேலும் அந்த நேரத்தில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் முறை குறித்தும் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு மே மாதத்தின் 6ஆம் தேதி சித்திரை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது இருக்குதுங்க. இந்த நாள் முழுக்கவுமே நமக்கு அமைஞ்சிருக்குது. தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள், வறுமை நிலைகள், நோய்கள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த இலை கிடச்சிச்சு அப்படிங்கும்போது இன்று மாலை ஒரு 5 மணியிலேருந்து இரவு 11 மணிக்குள்ளார அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம். எண்டு ஸ்க்ரீனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன். சரி, இன்றைக்கி இந்த தேய்பிறை பஞ்சமி மட்டும் கிடையாது, இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நமக்கு 555 அப்படிங்கிற அற்புதமான எண் சேர்க்கை அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை, புதன் பகவானுக்குரிய நாள். அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது 5. அடுத்தது இது மே மாதம். மே மாதங்கிறது 5ஆவது மாதம், இங்கே ஒரு 5. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பஞ்சமி திதி. பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5ஆவது திதி. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதி 23. இதனுடைய கூட்டுத்தொகை 2+3 நமக்கு 5ன்னு கிடைக்குது. அடுத்து வாராகியம்மன் அப்படிங்கிறவங்களே பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கக்கூடியவங்க தான். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நமக்கு 5ங்கிற எண்ணனுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நாளில் இப்போ நம்ம 5 ரூபாயை வச்சு 5 வெந்தயம் வச்சு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி இரவுக்குள்ளார செய்யுங்க. இன்றைக்கி புதன்கிழமை நாளாக இருக்கிறதுனால ராகு காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு மதியம் 12 மணிலேருந்து 1:30. அதை நீங்கள் விட்டுட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க. யமகண்டம் பொறுத்த வரைக்கும் காலையிலேயே நமக்கு 7:30லேருந்து 9ங்கும் போதே முடிஞ்சிருச்சு. சரி, எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கிறது சிறப்பு. பாலிஸ்டரோ காட்டனோ பட்டு துணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி பச்சை நிறத்தில் இல்லை அப்படின்னா எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை நிறத்துலையோ அல்லது சிவப்பு நிறத்துலையோ இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிறமே ட்ரை பண்ணுங்கள். பச்சை இல்லைன்னா வேணால் நீங்கள் சிவப்பு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்தது எண்ணெய் 5 வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பணத்தை பசை போல் நம்மிடமே தக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பெருசாக எண்ணிக்கை கணக்கு கிடையாது. இன்றைக்கி இந்த 5ங்கிற எண்ணனுடைய எனர்ஜி அதிக லெவலில் இருக்குங்கிறதுனால 5 வெந்தயம் எடுத்துக்கிறோம். அடுத்தது 5 ரூபாய் காசு ஒன்று எடுத்துக்கோங்க. இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்து 2 பொருள் சொல்கிறேன். இந்த 2 பொருளில் எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பொருள் எடுத்துக்கோங்க. ஒன்று பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் வீட்டில் இருந்துச்சுன்னாவே பணவரவு அதிகரிக்கும்பாங்க. அதனால் அது இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படிங்கிறவங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க.
இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். ஒரு மாதிரி ஞாபகப்படுத்திடுறேன். பச்சை கலரில் துணி இருந்தால் அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு 5 ரூபாய் காசு, 5 வெந்தயம், பச்சை கற்பூரம் அல்லது ஏலக்காய், அதே போல் பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வர மாதிரி ஏதாவது ஒரு பேனா, இது மட்டும் எடுத்துகிட்டு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. மனதார உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை வேண்டிக்கோங்க. எனக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. இன்றைக்கி மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவரையும் கூட நீங்கள் வேண்டிக்கலாம். வாராகியம்மன் பக்தர்களாக இருந்தால் நீங்கள் அவங்களையும் வந்துட்டு வேண்டிக்கலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் எடுத்து வச்ச இந்த ஏலக்காயில் 555 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ பச்சை கற்பூரம் எடுத்துருக்கிறவங்க பச்சை கற்பூரத்தில் சின்ன அளவில் எழுதுங்க. பச்சை கற்பூரத்தில் எழுதும்போது அது நமக்கு பளிச்சுன்னு தெரியாது தான், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எழுதுறது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும். இப்படி வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் எடுத்து வச்சிங்க இல்லையா பேனா, இந்த பேனாவை பயன்படுத்தி உங்களுடைய உள்ளங்கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல, அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஃபெகு சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிளை இன்றைக்கி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னு பார்த்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது, உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி தேதி வந்து மே மாதம் 6ஆம் தேதி. 6ங்கிற எண்ணுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கர பகவான். சரிங்களா? சுக்கரனுக்குரிய எண் சேர்க்கை வரும்போது நம்ம இந்த ஃபெகு சிம்பிள் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது வீனஸோட தொடர்புடையது, அதாவது சுக்கரனோட தொடர்புடையது. சரிங்களா? இப்போ இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டாச்சு இல்லையா? இப்போது துணி வச்சுருக்கிறவங்க துணியில் நான் சொல்கிற பொருட்களை வைங்க. பேப்பர் வச்சுக்கோங்க, பேப்பரில் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபாய் காசு இருக்குது இல்லையா, அது 5 ரூபாய் காசு வைங்க. அதுக்கு மேலே 5 வெந்தயத்தை வைங்க. பச்சை கற்பூரமாக ஏலக்காய் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. துணியில் வச்சவங்க சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. பேப்பரில் வச்சவங்க அப்படியே இதை வந்துட்டு மடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த சுக்கரனுக்குரிய சிம்பிள் வரைஞ்சி வச்சுருக்கிற பாருங்கள், இந்த இடத்துல இந்த பேப்பரை வந்துட்டு வச்சுக்கோங்க. இந்த துணியை வந்து வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. கண்களை மூடி I am a powerful money magnet. I am a powerful money magnet. I am a powerful money magnet. இதை வந்துட்டு நீங்கள் 5 முறை வந்து சொல்லுங்கள். அதாவது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன், நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து அர்த்தம். 5 முறை சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு நிறைய பணம் சேர்கிற மாதிரியும், பீரோவில் நிறைய பணம் இருக்குது, பர்ஸில் நிறைய பணம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த சின்ன முடிச்சியோ அல்லது இந்த பேப்பர் பாக்கெட்டையோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில், பீரோவில், ஹேண்ட்பேக்லன்னு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கலாம். இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த 5 ரூபாய் காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பச்சை கற்பூரம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நேரம் காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். ஏலக்காய் வச்சவங்களுக்கு அந்த ஏலக்காயினுடைய நறுமணம் வந்து குறைஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஏலக்காயை எடுத்து சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுக்க காட்டுவதற்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த வெந்தயத்தை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க. பொதுவாகவே நம்ம சேனலில் புதன்கிழமை நாள்னா வெந்தயம் வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். அதுவும் நீங்கள் இதே போல் பரிகாரம் மற்ற புதன்கிழமை செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் இன்றைக்கி பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய என்னன்னு பார்க்கும்போது இந்த 555 அப்படிங்கிற நம்பர் வந்து சொல்லலாம். இது இன்றைக்கி நமக்கு 5 முறையே வந்துட்டு வந்திருக்குது. 555555 வந்திருக்குது. ஸோ வந்து யாருமே வந்துட்டு தவற விட்டுறாதீங்க. இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.